Hello students, இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போற டாபிக் laws of motion. So இந்த டாபிக் பத்தி சொல்லணும்னா it's a basic topic. ஒரு சிஸ்டம் வந்து மூவ் ஆகுதுன்னா அதோட ஃபோர்ஸ், ஆக்சிலரேஷன், அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி புரிஞ்சு படிக்கிற ஒரு சாப்டர். பட் இதுல கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேர் அதை மக்கப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் டோன்ட் ட்ரை டு மக்கப். நீங்க மக்கப் பண்ணீங்கன்னா அது எந்த யூஸ்மே கிடையாது, மெயின்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருதுன்னு அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்போதான் நமக்கு சம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். We'll start with Newton's law of motion. Total 3 laws இருக்கு. First law deals about inertia. So let us consider இங்க ஒரு trolley இருக்கு, அது ரெஸ்ட்ல இருக்கு. இது நீங்க மூவ் பண்ணனும்னா you should apply a force. Suppose இந்த trolley வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கும் you should apply a external force. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஸ்டேட்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு ரெஸ்ட், இன்னொன்னு மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we should apply an external force. So that deals with Newton's first law. So இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா object remains in a state of rest or uniform motion unless and until external force is applied. So அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணா நமக்கு external force தேவை. So this is first law. இதே second law அப்படின்றது நம்ம ஒரு force கொடுக்குறோம் அப்படின்னா with respect to the mass அது accelerate ஆகும். அதை வச்சுதான் நம்ம ஈக்குவேஷன் எழுதிருப்போம் F is equal to ma. இன்னும் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் கூட பார்த்திருப்போம். That is F is equal to change in momentum with respect to time and F is equal to ma and momentum P is equal to mv. So இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். So m ன்றது மாஸ், v ன்றது velocity, a ன்றது acceleration, force இது எல்லாமே தெரியும். momentum அப்படின்றது என்னன்னா it's measuring the effect of force. ஒரு force எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது momentum தான் மெஷர் பண்ணும். So this is second law. And coming to the third law, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். For every action there is an equal and opposite reaction. So இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். that is swimming எடுத்துக்கலாம். So swim பண்ணும்போது நம்ம வாட்டரை வந்து பேக்வர்டா தள்ளுவோம், that is action. Because of that நம்ம ஃபார்வர்டா மூவ் ஆகுறோம், that is reaction. சப்போஸ் ஒரு பால் வந்து நீங்க டுவர்ட்ஸ் த வால் த்ரோ பண்றீங்கன்னா நீங்க தூக்கி போடுறது ஆக்ஷன், அது ரீபவுண்ட் ஆகுறது ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். திஸ் இஸ் தேர்ட் லா. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெட் அஸ் கன்சிடர் டேபிள். டேபிள் மேல ஒரு புக் இருக்கு. ஸோ இந்த புக்குக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னா F is equal to ma எடுப்போம். பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றனால ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியா மாறிடும். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வர இடத்துலலாம் நம்ம mg யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட். ஸோ mg கீழே எனக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றது ஆக்ஷன். ஸோ அப்போ இதுக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரியாக்ஷன் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள் கொடுக்கும், தட்ஸ் அப்வர்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், தட் இஸ் நார்மல். அண்ட் இந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்பவுமே சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg. nன்றது mgன்றது எழுதலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அதே நெக்ஸ்ட் ஒன் லெட் அஸ் கன்சிடர் a string இல்ல ஒரு ரோப் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரோப்ல வந்து ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் m நம்ம ஹேங் பண்ணி விடுறோம். அப்ப இங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுதா? கீழே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டிஃபால்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, தட் இஸ் mg. ஸோ மேல இங்க எனக்கு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், தட் இஸ் T is equal to mg. ஸோ யூ கேன் சி எனக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் இது. ஃபர்ஸ்ட் ஒன் recoiling ஆஃப் கன். லெட் அஸ் கன்சிடர் ஒரு கன் இருக்கு. இந்த கன்னை நம்ம ஷூட் பண்ணும்போது புல்லட் வந்து ஃபார்வர்டா போகும். ஸோ புல்லட் ஃபார்வர்டா போற ஸ்பீட்ல கன் வந்து பேக்வர்டா பின்னாடி வரும். அப்போ புல்லட் முன்னாடி போறது வந்து ஆக்ஷன், அதே மாதிரி கன் வந்து பின்னாடி போறது ஃபோர்ஸ் டியூ டு த ரியாக்ஷன். ஓகே, அப்போ இங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல, மொமெண்டமும் சாட்டிஸ்ஃபை ஆகும். தட் இஸ் மொமெண்டம் ஆஃப் த புல்லட் தட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் த கன். ஸோ நீங்க கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பீங்க, புல்லட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடி போகுது, பட் கன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் பின்னாடி வருது, ஏன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டமோட ஃபார்முலா வச்சு நான் சொல்றேன். மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே. So momentum of the bullet க்கு mass of the bullet into velocity of the bullet, that is equal to mass of the gun into velocity of the gun. So bullet and gun ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. mass of the bullet வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதே mass of the gun வந்து வெரி லார்ஜா இருக்கும். அப்போ எனக்கு mass டிபெண்ட் பண்ணி தான் velocity இருக்கும். So bulletோட mass வந்து கம்மி, because of that it's traveling with the high velocity. அதே மாதிரி கன்னோட மாஸ் வந்து அதிகமா இருக்கு.
அதனாலதான் அதோட வெலாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல ராக்கெட் எப்படி லான்ச் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா ராக்கெட் வந்து லான்ச் ஆகணும், ஒரு ஹை ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். அப்ப அந்த ஹை ஃபோர்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா இந்த கேசஸ் வந்து கொடுக்கும். ஸோ நார்மலா இந்த கேசஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட், தட் இஸ் ஆக்ஷன். அதோட ரியாக்ஷன்னால தான் நமக்கு ராக்கெட் வந்து அப்படா லான்ச் ஆகுறது. அண்ட் ஆல்சோ இது மேல போக போக ஃபியூவல் காலி ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதோட மாஸ் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னாதான் நமக்கு மாஸ் கம்மியா இருந்தா வெலாசிட்டி அதிகமாகும். அப்ப இது மேல போக போக இதோட மாஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி நான் வந்து மோஷன் 1Dல சொல்லியிருந்தேன், வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யூ வில் கெட் அன் ஆக்சிலரேஷன். அப்ப இங்க ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஸோ இது ரிலேட் பண்ற மாதிரி ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா that is F is equal to U. Uன்றது initial velocity of the rocket into dm by dt, that is change in mass with respect to time. So F is equal to ma எழுதுனா ma is equal to U dm by dt. So இது நிறைய சம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். friction force, it's a basic topic, நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். It's a opposition force. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அதை அப்போஸ் பண்றதா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேலை. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டோட்டலா 3 டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ஸ்லைடிங் ஆர் கைனடிக் ஃப்ரிக்ஷன், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அ ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஒவ்வொன்றா தான் பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் நமக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அது ஒரு பிளாக் இருக்கு ஆஃப் மாஸ் m. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்டா ஆக்ட் ஆகும், தட் இஸ் mg. அண்ட் இந்த சர்ஃபேஸ் வந்து அப்போட ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்னன்னா நார்மல். அண்ட் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இந்த நார்மலும் ஈக்குவல், பிகாஸ் அது பெர்ஃபெக்ட் வெர்டிகலா இருக்கு. இந்த பிளாக்குக்கு ஒரு டைரக்ஷன்ல நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்றது யாருன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கு. தட் இஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த அப்ளைட் ஃபோர்ஸ்னா ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும், தட் மீன்ஸ் மூவ் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட். அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் இன்டு நார்மல். என்னன்றது என்னது? நார்மல் ஃபோர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைடிங் ஆர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதே தான் இப்போ நம்ம இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கு தேன் த ஃப்ரிக்ஷன். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஆக்சலரேட். எந்த டைரக்ஷன்ல? அப்ளைட் ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தேன் த அப்ளைட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இல்ல அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். எனிவே ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேரு கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல். ஸோ அதே தான். லாஸ்ட் ஒன் நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன். சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகி வராது, ஸ்லைட் ஆகி தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகும்னா சர்ஃபேஸ்ல கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப அதுதான் நம்ம வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல். ஓகே. நெக்ஸ்ட் அப்பேரண்ட் வெயிட் ஆர் டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் த லிஃப்ட். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். லெட் அஸ் கன்சிடர் ஒரு லிஃப்ட் இருக்கா, அதுல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த லிஃப்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில அப்வர்ட் ஆர் டவுன்வர்டா போச்சு அப்படின்னா the weight what you are feeling, நீங்க ஃபீல் பண்ற வெயிட்டை தான் apparent weightனு சொல்லுவோம். அண்ட் அந்த apparent weightடும் இந்த கேபிள்ல கிரியேட் ஆகுற டென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ அவங்க டென்ஷன் இந்த கேபிள்னு கேட்கலாம், இல்ல apparent weightனு கேட்கலாம். ஸோ இதுதான் ஒவ்வொரு கேஸா பார்க்க போறோம். லெட் அஸ் கன்சிடர் நீங்க வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ டிஃபால்ட்டா நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இந்த கேபிளையும் நமக்கு டென்ஷன் இருக்கு. ஸோ இப்போ அவங்க கேட்குறாங்க வாட் இஸ் த அப்பேரண்ட் வெயிட் ஆர் டென்ஷன் இந்த லிஃப்ட்னு கேட்குறாங்க. ஸோ த லிஃப்ட் இஸ் மூவிங் அப் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ அப்போ எனக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா there is no external acceleration. பிகாஸ் ஆக்சிலரேஷன்ன்றது என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே. எனக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 ஆயிரும். பிகாஸ் ஆஃப் தட் there is no external acceleration. அப்போ இவங்க ஃபீல் பண்ற வெயிட்டும் சரி அண்ட் டென்ஷன் இந்த கேபிளும் சரி அது ஒரிஜினல் வெயிட் தான், தட் இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில அப்பர்டா போகுதுன்னு சொல்லியிருக்கும். சப்போஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில டவுன்வர்டா வந்தாலும் இதே கேஸ் தான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்.
இதே next one, இப்போ அதே lift moving up with an acceleration a. அப்போ என்ன பண்ணலாம்னா you can take the relative motion. So இங்கேயும் நம்ம apparent weight or tension தான் பார்க்க போறோம். So first mass வந்து constant, அது m அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். Acceleration due to gravity and acceleration of the lift. அப்ப இங்க பாருங்க ரெண்டு ஆக்சிலரேஷனுமே ஆப்போசிட்டா இருக்கு. So according to the relative motion, ரெண்டு ஆக்சிலரேஷன் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடலாம். So அப்ப m into g plus a. அப்போ இங்க பிளஸ்ஸா, தட் மீன்ஸ் இது ஆட் ஆகுது. அப்போ எனக்கு இந்த அப்பேரண்ட் வெயிட்டா இருக்கட்டும் இல்ல இந்த டென்ஷன் இந்த லிஃப்டா இருக்கட்டும் அது அதிகமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அதே லிஃப்ட் எனக்கு இப்போ டவுன்வர்டா மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்க்கலாம், அப்பேரண்ட் வெயிட் ஆர் டென்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி டவுன்வர்டா இருக்கு, ஆக்சிலரேஷன் ஆஃப் த லிஃப்டும் டவுன்வர்டா இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஸோ யூ கேன் ரைட் இட் அஸ் g minus a. அப்ப இது கம்மி ஆகுதா? அப்ப இது கம்மி ஆகுதுன்னா டென்ஷனும் கம்மி ஆகும் அண்ட் அப்பேரண்ட் வெயிட்டும் கம்மி ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் தான் மெயினான டாபிக்லாம் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் புள்ளி. ஸோ ஒரு சிஸ்டமுக்கு எப்படி ஈக்குவேஷன் எடுக்கணும், எப்படி டிரைவ் பண்ணி அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்ன்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் த டெமோ நான் இங்க ஒரு டயக்ராம் எடுத்திருக்கேன், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்க பாருங்க ஒரு புள்ளி இருக்கு, நமக்கு ரெண்டு மாஸ் இருக்கு, ஒன்னு ஸ்மால் m இன்னொன்னு கேபிட்டல் m. அண்ட் அவங்களே ஆக்சிலரேஷன் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த கேபிட்டல் எம்மோட மாஸ் வந்து டவுன்வர்டா போகுது அண்ட் இது வந்து அப்வர்டா போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா அதோட ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் எழுதிக்கணும். ஸோ இது வந்து டவுன்வர்டா இருக்கு, இட்ஸ் ஆக்சிலரேஷன் a. வித் சேம் ஆக்சிலரேஷன் தான் இதுவும் அப்வர்டா போகும் வித் ஆக்சிலரேஷன் a. நெக்ஸ்ட், இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த கேபிட்டல் m பார்க்குறேன், இதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். That is capital mg. Next, இங்க string இருக்கு, இல்ல ரோப்னு சொல்லலாம். அதுல டென்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இதுல வந்து டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த பிளாக் பாருங்க, ஸ்மால் m, இதுக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு, தட் இஸ் ஸ்மால் mg. அப்போ இதுக்கு எகெயின்ஸ்டாவும் டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இது ரெண்டுமே ஒரே ரோப்ல தானே கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த எண்ட்ல என்ன டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆக்சிலரேஷன் எழுதிட்டோம், செகண்ட் ஸ்டெப் இதோட ஃபோர்ஸஸ் எழுதியாச்சு, தேர்ட் ஸ்டெப் இதோட ஈக்குவேஷன் பார்க்கணும். ஸோ ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்றேன். F net is equal to டவுன்வர்டா ஆக்சிலரேஷன் போகுதுன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், அப்ப அப்வர்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்ப F net is equal to டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் mg மைனஸ் அப்பர்ட் ஃபோர்ஸ் வந்து T. அப்ப F netன்றது MA வா? ஸோ அப்போ MA is equal to mg minus T. This is equation number 1. அண்ட் அதே மாதிரி செகண்ட் பிளாக் பாருங்க, தட் இஸ் ஸ்மால் m, இது அப்வர்டா போகுது. அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ். ஸோ எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கிறது நெகட்டிவா இருக்கும். அப்ப இது அப்வர்டா போகுதா? அப்ப அப்வர்டா போகிற ஃபோர்ஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ F net எடுக்கலாம், அகைன் MA தான். So small m a is equal to capital T minus அப்ப டவுன்வர்டா இருக்கிறது என்னது? small m g. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போதே இந்த மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகும். பேலன்ஸ் நமக்கு நோன் வேல்யூ வந்து கேபிட்டல் m ஸ்மால் mலாம் கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஆக்சிலரேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி எகைன் நீங்க டென்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளைன் பிளேன். இதுவும் முக்கியமான டாபிக் தான். இங்கேயும் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதணும் தான் பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் யூ ஹேவ் அ இன்க்ளைன் பிளேன் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பிளாக் வைக்கிறோம், அந்த பிளாக்கோட மாஸ் வந்து m. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனா பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட், இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எனக்கு இது வந்து ஸ்மூத்தா இருக்கு. ஸோ ஸ்மூத்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்னென்ன ஃபோர்ஸஸ்ல ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இங்க வெர்டிகலி டவுன்வர்டா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் mg. அண்ட் நெக்ஸ்ட், எப்பவுமே சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரானா இப்படி இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ், கரெக்டா? ஸோ அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இது பண்ணிக்கலாம், சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா நார்மல் இப்படி இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த சர்ஃபேஸ்ல நார்மல் அண்ட் கிராவிடேஷன் ரெண்டும் ஒரே லைன்ல இருந்துச்சு. பட் இங்க பாருங்க எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த லைனை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது this makes an angle theta. இந்த தீட்டா என்னன்னு பார்த்தோம்னா
இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் தான் இந்த தீட்டா. ஸோ அப்போ இங்க ரிசல்டன்ட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சஸ் இங்க ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. இதுக்கு பெர்பெண்டிகுலரா இன்னொரு ஒரு ஆக்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் காம்பனன்ட் பிரிக்க போறேன். ரிசல்டன்ட் வந்து mg. அப்போ இது நமக்கு என்னவா இருக்கும்னா mg cos தீட்டாவா இருக்கும். அண்ட் இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது mg sin தீட்டாவா இருக்கும். அப்ப இங்க பார்க்கலாம் என்னென்ன ஃபோர்ஸஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நார்மல், கிராவிடேஷன். கிராவிடேஷனே ரெண்டு காம்பனண்டா பிரிஞ்சிருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா நார்மலுக்கு பெர்ஃபெக்ட் ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னா mg cos தீட்டா. அப்ப எப்படி எழுதலாம்? நார்மலுக்கு எது ஈக்குவலா இருக்குன்னா n is equal to mg cos theta. So இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா தான் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலானா ஆக்சிலரேஷன் எனக்கு இப்படி இருக்கு. ஸோ அலாங் த ஆக்சிலரேஷன் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, தட் இஸ் mg sin theta. f netன்றது ma தானே, ma is equal to mg sin theta. அப்ப இங்க பார்த்தோம்னா m நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஆக்சிலரேஷன் a is equal to g sin theta. அப்ப பாருங்க, ஒரு இன்க்ளைன் பிளேன்ல ஆப்ஜெக்ட வைக்கிறோம் அப்படின்னா ஒன்லி டியூ டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அது கீழே வருதுன்னா அதோட ஆக்சிலரேஷன் a is equal to g sin theta. இது டைரக்டாவே தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது எனக்கு ரஃபா இருக்கு அண்ட் ரஃபா இருக்குன்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் தான் ஆக்ட் ஆகும். அப்போ பாருங்க, எனக்கு இது இனிஷியலா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஆப்ஜெக்ட் எப்போ ரெஸ்ட்ல இருக்கும்? ரெண்டு சைடும் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் ரெஸ்ட்ல இருக்கும். அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா mg sin thetaக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போதான் இது ரெஸ்ட்ல இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg sin theta ன்னு எழுதிக்கலாம். அண்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும், that is coefficient of static friction into normal, that is equal to mg sin theta. So coefficient of static friction mu s, என்னன்ற இடத்துல mg cos theta இருக்கு, that is equal to mg sin theta. அப்ப இங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க, mg கேன்சல் ஆயிரும். கரெக்டா? சோ பேலன்ஸ் நம்ம இங்க பார்த்தோம்னா cos theta இருக்கு, cos theta இந்த சைடு போயிடுச்சுன்னா sin by cos வந்து tan. அப்போ coefficient of static friction is equal to tan theta. அப்போ ஒரு இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் தெரிஞ்சாலே போதும், coefficient of static friction நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So this is second case. Last one, நமக்கு ரஃபா இருக்கு பட் எனக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்? ஸ்டாட்டிக் பதிலா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்டா மூவ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம f net ஈக்குவேஷன் எடுக்கணுமா? f net நம்ம எடுக்கலாம். that is f net is equal to ma, that is equal to எனக்கு டவுன்வர்டா போகுது. டவுன்வர்டா இந்த ஃபோர்ஸ் தான் இருக்கு. this is positive. அப்போ mg sin theta minus kinetic friction. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது mg sin theta அப்படியே இருக்கட்டும், மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ற இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல். நார்மல் என்னன்னு நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ நார்மல் அப்படின்றது எனக்கு mg cos thetaன்னு வந்துச்சு. அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ mg cos theta. அப்போ இங்க mg காமனா எடுத்துக்கலாம். அப்போ ma is equal to mg நம்ம காமனா எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் sin theta minus coefficient of kinetic friction into cos theta. அப்ப இங்க பாருங்க, நமக்கு mm cancel ஆயிரும். a is equal to g into sin theta minus coefficient of kinetic friction into cos theta. அப்போ ரஃப் பிளேன்ல ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆகுதுனாலும் அதோட ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் டைரக்டா எழுதிக்கலாம். அடுத்தது பிளாக் இன் கான்டாக்ட் பார்க்க போறோம். ஸோ இங்க மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது கான்டாக்ட் ஃபோர்ஸ். தட் இஸ், எனக்கு ரெண்டு பிளாக் வந்து கான்டாக்ட்ல இருக்குன்னா நம்ம காமனா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு காமனா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும். பட் இங்க பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் வந்து m1க்கு மட்டும்தான் கொடுக்குறோம். m1 தான் m2-வை புஷ் பண்ணுது. அப்போ m1 பிளாக் தான் m2க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் F. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து போலாம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ரெண்டு பிளாக்குக்குமே போகுது. கரெக்டா? ஸோ அப்போ நியூட்டன் செகண்ட் லா எடுத்துக்கலாம். தட் இஸ் F is equal to ma. நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து F, that is equal to மாஸ் வந்து ரெண்டுத்துக்கும் போகுது. அப்போ m1 plus m2 into acceleration a. அப்ப acceleration a is equal to F by m1 plus m2. ஸோ இதுதான் நமக்கு காமன் ஆக்சிலரேஷன்.
அப்ப acceleration of block M1 கேட்டாலும் இதுதான், for block M2 கேட்டாலும் இதுதான். This is common acceleration. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? That is M1 தான் எனக்கு M2-வை push பண்ணுது. அப்ப இங்க ஆக்ட் ஆகிற கான்டாக்ட் ஃபோர்ஸ் எனக்கு தெரியணும். அப்ப கான்டாக்ட் ஃபோர்ஸ் F is equal to அந்த M1 எதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்திருக்கு? M2க்கு தான் ஃபோர்ஸ் கொடுத்திருக்கு. அப்போ forces acted on M2. அப்போ M2A எடுக்கணும். ஸோ ஏன்றது என்னது? ஆக்சிலரேஷன் தானே, நமக்கு அது ஆல்ரெடி தெரியும், சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ் F is equal to M2 ஏன்ற இடத்துல F by M1 plus M2. ஸோ இதுதான் நமக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ். லாஸ்ட் டாபிக் மோஷன் ஆன் சர்க்குலர் ரோட். ஸோ டியூரிங் ரைனி சீசன் நிறைய பேர் டர்ன் எடுக்கும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ ரீசன் அந்த டைம்ல ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். பட் நமக்கு ஸ்ட்ரைட்டா போகும்போது ஃப்ரிக்ஷன் கம்மியா தான் இருக்கும். பட் நிறைய பேர் அந்த இடத்துல ஸ்கிட் ஆகி விழ மாட்டாங்க, டர்னிங்ல தான் ஸ்கிட் ஆகி விழுவாங்க. அப்ப என்ன ரீசன் அப்படின்னா, டர்ன் எடுக்கும்போது டுவர்ட்ஸ் த சென்டர் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அதுக்கு பேரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதே மாதிரிதான் இங்க டர்ன் எடுக்கும்போது டுவர்ட்ஸ் த சென்டர் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனாலதான் லைட்டா பெண்ட் ஆகும். அப்ப அது அகெயின்ஸ்ட் பண்ண வேண்டியது யாரோட வேலைன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேலை. சப்போஸ் எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கிட் ஆகி விழுந்துருவோம். அப்ப இங்க ஸ்கிட் ஆகி விழாம இருக்கணும்னா friction force has to be greater than centripetal force. ஸோ இதை வச்சு தான் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. நான் டிரைவ் பண்ணாம டைரக்ட் ஃபார்முலால சொல்றேன். அப்ப இங்க ஸ்கிட் ஆகி போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கம்மியான வெலாசிட்டியில போகணும். அந்த வெலாசிட்டிக்கு பேரு சேஃப் வெலாசிட்டி. தட் இஸ் v has to be less than or equal to root of mu. Muன்றது coefficient of the friction depend upon the nature of the surface. rன்றது நம்ம எடுக்கிற டர்னோட ரேடியஸ் into G. Gன்றது acceleration due to gravity. அண்ட் இதே வந்து சர்க்குலர் ரோடு இல்லாம பேங்க் ரோட்ல நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ பேங்க் ரோடு அப்படின்றது ரோடே ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா இன்க்ளைண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ என்ன வெலாசிட்டியில போகணும்னா ரொம்ப சிம்பிள். இங்க இன்க்ளைன் பிளேன் தானே, அப்போ இதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும், அதை tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். tan theta is equal to v square by rg. So thetaன்றது angle, rன்றது radius, gன்றது acceleration to gravity and v வந்து கண்டுபிடிச்சிடலாம், which is safe velocity. So that's all. இதோட laws of motion revision over. So I hope இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். So இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.